நாடு முழுவதும் உள்ள மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் கட்டப்பட்டுள்ள சுங்கச்சாவடிகள் வழியாக தினமும் மில்லியன் கணக்கான வாகனங்கள் செல்கின்றனர். பொதுவாக ஒவ்வொரு வாகனமும் சுங்கவரி செலுத்த வேண்டும். ஆனால் அரசாங்கம் சில சிறப்பு விதிகளை உருவாக்கியுள்ளது. இதன்படி சிலர் சுங்கவரி செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளனர். இப்போது நீங்கள் இந்த மக்கள் விஐபிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது அப்படி இல்லை. சாதாரண குடிமக்களுக்கு வழங்கப்படும் சுங்கவரி தொடர்பாகவும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விலக்கின் கீழ் சாமானியர்களுக்கு கூட பெரும் நன்மைகள் கிடைக்கின்றனர். உங்களுக்கு ஒரு பாஸ் வழங்கப்படும். அதை பற்றி தெரிந்து கொள்வோம். இதில் ரூபாய் 340க்கு வாகனம் மாதம் முழுவதும் வரம்பற்ற சுங்கச்சாவடிகள் வழியாக பயணிக்கலாம். இந்த பாஸ் யாரால் பெற முடியும் என்பதை அறிந்து கொள்வோம். உங்கள் வீடு சுங்கச்சாவடியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தால் இந்த சிறப்பு பாஸ் பெறலாம். இந்த பாஸ் பெற்ற பிறகு சுங்கச்சாவடியை கடக்க நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. மாதத்திற்கு ரூபாய் 340 செலுத்தினால் போதும். எனவே நீங்கள் எந்த கட்டணமும் செலுத்தாமல் உங்கள் வாகனத்தை டோல் பிளாசா வழியாக ஓட்டலாம். ரூபாய் 340 மாதாந்திர டோல் பாஸை பெறுவதற்கான விதிகள். இந்த சிறப்பு டோல் பிளாசா பாஸை பெற உங்கள் வீடு டோல் பிளாசாவிலிருந்து 20 கிலோமீட்டருக்குள் இருக்க வேண்டும். இந்த வசதி தனியார் வாகனங்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. டாக்ஸிகள் அல்லது வணிக வாகனங்கள் இந்த விலக்குக்கு தகுதியற்றவை. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை டோல் பிளாசாவை கடக்க வேண்டியவர்களுக்கு இந்த பாஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் டோல் பிளாசாவில் விண்ணப்பிக்க வேண்டும். அதன் பிறகு உங்கள் ஆதார் அட்டை, மின்சார பில் அல்லது ரேஷன் கார்டை பயன்படுத்தி உங்கள் வீட்டு முகவரியை சரிபார்க்க வேண்டும். பின்னர் நீங்கள் ரூபாய் 340 மட்டுமே டெபாசிட் செய்ய வேண்டும். டெபாசிட் செய்த பிறகு உங்கள் மாதாந்திர பாஸ் உருவாக்கப்படும். தினமும் சுங்கவரி செலுத்துவது பலருக்கு நிதி சுமையாகிறது. உதாரணமாக ஒருவர் தினமும் ரூபாய் 60 முதல் 100 சுங்க கட்டணமாக செலுத்த வேண்டியிருந்தால் இந்த தொகை மாதத்திற்கு 2000 முதல் 3000 வரை எட்டக்கூடும். இது போன்ற சூழ்நிலையில் ரூபாய் 340 மாதாந்திர பாஸ் மிகவும் மலிவு மற்றும் வசதியான விருப்பமாகும். சுங்க கட்டண சாவடிகள் வரி வசூலிப்பது மட்டுமல்லாமல் பயணிகளுக்கு சில இலவச சேவைகளையும் வழங்குகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பலர் இந்த சேவைகளை பற்றி அறியாததால் அவற்றை பயன்படுத்துவதில்லை. சுங்க கட்டண சாவடிகளில் நீங்கள் இந்த இலவச சேவைகளை பெறலாம் என்பதை கண்டுபிடிப்போம். சுங்க கட்டண சாவடிகளுக்கு அருகில் சிறிய வாகன நிறுத்துமிடங்கள் உள்ளன. நீங்கள் அங்கு நிறுத்தலாம். இருப்பினும் இந்த பகுதிகளில் வாகனங்களை நீண்ட நேரம் நிறுத்தக்கூடாது. அவ்வாறு செய்வது போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தக்கூடும். சுங்க கட்டண சாவடிகளில் ஆண்கள் மற்றும் பெண்கள் தனித்தனி கழிப்பறைகள் உள்ளனர். இவற்றை இலவசமாக பயன்படுத்தலாம். வாகனம் ஓட்டும்போது யாராவது நோய்வாய்ப்பட்டால் சுங்கச்சாவடிகளில் முதலுதவி கிடைக்கும். இது உயிர்களை காப்பாற்றும். கூடுதலாக விபத்துகள் அல்லது மருத்துவ அவசர நிலைகள் ஏற்பட்டால் சுங்கச்சாவடிகளில் இலவச ஆம்புலன்ஸ் சேவை கிடைக்கிறது. உங்கள் வாகனம் பழுதடைந்தாலோ அல்லது விபத்தில் சிக்கினாலோ சுங்கச்சாவடியில் இலவச கிரேன் சேவையும் பெறலாம். மேலும் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் ஒரு ஹெல்ப்லைன் எண் வழங்கப்படுகிறது. உதவி பெற இந்த எண்ணை அழைக்கலாம்.